இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேபி ட்ரோல் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். முக்தாரோட இன்டர்வியூ வீடியோ தான் பார்க்கலாமா? ஹரி நாடார். ஹரி நாடார் இல்ல, துரி நாடார். யூரின் கிறிஸ்டரா? நாடார். நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி. ஜாதியில பிறந்தீங்களா அம்மா வீட்டுல பிறந்தீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி மாட்னாரா? உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நாடார். நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி. இந்த இனத்தை சேர்ந்த பெண்கள் மூடக்கூடாதுன்னு முளைவரியில் போட்டாங்க. வரலாறு மிக முக்கியமான வெறும் மார்பகம் மூடக்கூடாதுங்கிறது மாத்திரம் இல்லை, மார்பக பெண்களுடைய மார்பகங்களுக்கு வரி போட்டாங்க. பெரிய மார்பகத்துக்கு ஒரு வரி, ஒரு வரி சின்ன மார்பகத்துக்கு ஒரு வரின்னு ஒரு சைஸ் ஆகும். நாடார். நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது? மானம் கெட்ட பல. சாதி பேர் யாரும் போடக்கூடாது. அப்படி போட்டா அவ அயோக்கியம். யார் வேணா பட்டம் பிடிச்சு வாங்கிடலாம். புறப்பால் சாதியில பிறந்தவங்க தான் தேவை. இந்த மாதிரி குங்குமம் போட்டு வச்சுட்டு சட்டை போட்டு ஒரு சைனை போட்டுட்டு அவன் சுத்திக்கிட்டு அங்க இருக்கிறவன்ல படிச்சவனை வந்து வெளியூர் போக விடாம அவன் வந்து ஜாதி ரீதியா அவன் ஒரு வெறிய தூண்டி அங்கேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இத புடிங்க. இந்த பழப்பு பிழைக்கிறதுக்கு 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். ஊரு காசை பொறுக்கி தின்னுட்டு இருக்க இந்த மாதிரி கேங்குக்கு பட்டம்ன்றது படிப்புன்றதுலாம் ஈஸியா தான் தோணும். யார் வேணா பட்டம் பிடிச்சு வாங்கிடலாம். படிக்கிறதுக்கு வக்கு இல்லாதவன், திறமையை யூஸ் பண்ணா வக்கு இல்லாதவன், 6 அறிவு இருக்கு. அதாவது மிருகங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மள சிந்திக்கிற திறமை 6 அறிவு இருக்கு. ஆனா அந்த 6 அறிவை உபயோகப்படுத்த வக்கு இல்லாதவன், திராணி இல்லாதவனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைப்பான். சாதி என்பது மலத்துக்கு ஈடு. அந்த மலத்தை சுமந்துட்டு நம்ம நடக்க கூடாது. என் அடையாளத்தையும் என் பாரம்பரியத்தையும் அழிக்க சொல்றீங்க நீங்க. ஏன்டா அரக்காடுற சுப்பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தரவா போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். என் அடையாளத்தையும் என் பாரம்பரியத்தையும் அழிக்க சொல்றீங்க நீங்க. இந்த சாதி என்ற மயிரை இதுக்கு உள்ள கொண்டு வரீங்க. முன்னெல்லாம் மரியாதை எல்லாம் திட்டுவீங்க. என்ன சாதிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யுது. இந்த பாருங்க, எவனா ஃபங்கு இங்க விட்டுக்கிட்டு தம் பேர் பக்கத்துல சாதி போட்டு சுத்தி நிப்பான். இவருக்கு இதான் வேலை. ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அவெல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசா கேட்டுட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும், ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம். கவினுடைய சமுதாயத்து மேல உங்களுக்கு என்ன கோபம்? எந்த கோபமும் இல்ல. அப்ப என்ன மயிருக்கு உள்ள வரீங்க? பொதுத்தலங்கள்ல சொல்றீங்க. போன தூக்கி அடிச்சு போட்டுருவேன். ஒரு கொலை பண்ண நாய்க்கு வக்காலத்து வாங்கி வந்துட்டீங்க. அவரு கூட கொஞ்சம் ஜாலியா பேசினாரு. கவின் ஒரு அப்பாவி. இதை எந்த காரணத்தை கொண்டோ எந்த சூழ்நோ இதை நியாயப்படுத்தவே முடியாது. அப்படி எவனாவது நியாயப்படுத்தினா அவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துல சகஜம்ல. என்ன குடும்பம் இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். நீங்க கவினுக்காக பேசுறீங்க, நான் சுருஜித்துக்காக பேசுறேன்னு கூட நினைச்சுக்கோங்க. என் வாயில தான் அசிங்கம் வந்துடும். கெட்ட வார்த்தை வருமா? இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணம்னா சுவாசினி தான் அந்த பையனை வர வைக்கிறார். என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் செத்து போடுவேன். அப்ப கவின் சமாதானப்படுத்துறான். இவங்க 2 பேரும் குடும்பத்துக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சாதி தான். சாதி தவிர ஒரு மயிரும் இல்ல. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். நான் சொல்றது கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட் உள்ள ஒரு சில காவல் அதிகாரிகள் சொல்றேன், எல்லாருமே சொல்ல. அவன் நல்லா மத்தியஸ்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதே நாங்க பண்ணோம்னா கட்ட பஞ்சாயத்து. அவன் பண்ணான்னா காதல், இவன் பண்ணான்னா நாடக காதல். அப்ப அவன் படிச்சான்னா அறிவு, இவன் படிச்சான்னா ரிசர்வேஷன். அவன் கோயிலுக்குள்ள போனா பக்தி, இவன் கோயிலுக்குள்ள போனா தீட்டு. இந்த இருவேறு பார்வை இருக்கு பார்த்தீங்களா கேஸ்ட் மைண்ட் செட்ல. இதெல்லாம் மாறணும்னு நம்ம சொல்றோம். அவ கீழ்ஜாதியில பிறந்ததும் தண்டனை அனுபவிக்கிறதும் அவளோட தலைவிதிப்பா. அத நான் சொல்லலப்பா, ஆண்டவன் சொன்னது. எப்போ? அது அப்போ ஆதியில. அந்த சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஆகாதுன்னு தெரியுது. கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி கடவுளை ஒரு
இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உடச்சு தள்ளுவான். அந்த பையன் தெரிஞ்சும் அந்த சமுதாயம் தான் வேணும்னு சொல்லி போனா அனுபவிக்கத்தான் செய்யணும். ஐயோ புரிய மாட்டேன். அவனும் இதே ஊர்லதான் பிறந்தான், இதே ஊர்லதான் புரியுதா வளர்ந்தான், இதே ஊர்லதான் புரியலையா? வளர்ந்தான். அந்த மண்ணுல விளைஞ்சதை தின்னுதான் உன் பிள்ளைங்க வளர்றாங்க. அவன் தீண்ட தகாதவன். அவன் தீண்ட தகாதவனா அவன் நடந்து போன பாதையில நீங்க எதுக்கு நடந்து போறீங்க? அவன் சுவாசிச்சு விடுற காத்த நீங்க எதுக்கு சுவாசிக்கிறீங்க? நிறுத்திக்க வேண்டியதானே? எப்படி ஒரு நாய் வெறி பிடிச்சி எப்படி கொதவுமோ அந்த மாதிரி கவினை கொதவிட்டான். நீ அப்பால ஒரு நாய். வெறி பிடிச்ச நாயை பார்த்த உடனே ஓரமா ஒதுங்கி போகணுமா போகக்கூடாதா? அப்போ வெறி பிடிச்ச நாயை பார்த்த உடனே ஓரமா ஒதுங்கி போகணுமா போகக்கூடாதா? இவரே அசிங்கப்படுத்திக்கிறது. அது பொட்டு போட்டிருக்கோம், துண்டை போட்டிருக்கோம், கயிறு கட்டிருக்கோம், பார்த்தா ரொம்ப சாந்தமா இருக்கும், பெருசா ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா வேஷம் போடும். அந்த நாய்களை ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். இந்த பொண்ணு 9 வருஷமா நான் ட்ரூவா லவ் பண்ணேன்னு சொல்லுது. அத மூஞ்சில ஏதாவது ஏக்கம் இருக்கா பாருங்க. பாவம் அந்த பையன் அப்பாவி இந்த பொண்ணை லவ் பண்ணி உயிரை விட்டுருக்கான். வெர்ஜின் பசங்க சாபம் உங்களை சும்மா விடாது. அப்படி கிடையாதுங்க. காப்பாத்துறாங்க வீடு கட்டி விட்டுருக்கான். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? கலப்பு திருமணம் தப்பு, கலப்பு திருமணம் அயோக்கியத்தனம், கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது சொன்னா தமிழ் கடவுள் முருகர் பண்ணது கலப்பு திருமணம். அட என்ன கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்வு சாதிக்கிற பண்ற மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவன் கையை கால வெட்டுறோம். யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்ம ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலங்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதிகள் ஒருத்தோடு பற்றி சாயறீங்களே. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கே. அதனால முருகரே ஆதரிச்ச போது மானங்கட்ட நாயங்க நீங்க யாரா எதிர்க்கிறீங்க நான் கேக்குறேன். உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம தெய்வத்துக்குள்ள நான் வந்து போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால எவனாவது பேசான் செருப்பால் அடிப்பேன். அந்த காலத்திலேயே முருகர் வந்துட்டு கலப்பு திருமணம் செஞ்சு மானங்கட்டவங்களே அயோக்கியங்களை கலப்பு திருமணத்தை எதிர்க்காருக்காரு. முருகர் சொல்லிக்கிறார். அதை முன்னிலைப்படுத்துற, அதை பாராட்டணும். அவன் அவ்வளவு காரி நீங்க அதை மலாங்கிறீங்க, நான் அதை கிரீடோங்கிறேன். சாதி உங்களுக்கு சாக்கடை மாதிரி, எங்களுக்கு சந்தன மாதிரி. சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்றது உங்களுக்கு சகஜம். ஆனா நடந்த பாதை மாதிரி கூட எங்களால நடக்க முடியாது மாப்பிள்ள. ஏன்னா எங்க பரம்பரை அப்படி. நம்முடைய பார்வைக்கு மரமா தெரியுது, பள்ளிக்கு அது உணவா தெரியுது. அந்த மரபினர்கள் தான் நாங்கிறதுல பொருத்தம் இல்ல. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசு. இந்த ஷூட்டிங் நீங்க எங்க போறீங்க? சென்னைக்கு போறேன். ஏன் பொறுக்கவா? நேரா தஞ்சாவூர் போங்க. சரி. அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கும். சரி. அங்க செதுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருங்க. சரி. அடச்சு செருப்பாலே அடி அடி அடிச்சுக்கிட்டே இருக்கு. இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கு. எங்க ஜாதி நாங்க எப்பவுமே பெருமையா தான் சொல்லுவோம். சாவிக்கு 5ஆவது தான் சத்திரியா. நாங்க அப்படிதான் சொல்லுவோம். எப்படி இவரா நாம தான் அவரு திருப்பூர்ல இருந்து நான் வந்து தேடி வந்துட்டோம். அவரு இல்லையே, அவர்தான் நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்களோட ஃபுல் வீடியோ கம்மியா தான் வந்துச்சு. அது மேபி காப்பிரைட் கொடுத்தனால கொஞ்சமா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது வார்த்தைக்கு வார்த்தை. அதாவது இதுக்கு முன்னாடி நான் நிறைய முக்தாரோட நிறைய இது பார்த்துருக்கோம், நாங்களும் போட்டிருக்கோம். அது செக் பண்ணி பாருங்க. அது இந்த ராஜேஸ்வரியா இருக்கட்டும், அவங்களாம் கேட்பாரு. கிட்டத்தட்ட செருப்பை கொண்டு சாணியில முக்கிய அடிக்காத குறைதான். அவ்வளவு கேவலப்படுத்துறாரு. இருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, திருந்துற மாதிரி. அதான் சொல்றல, இதுக்கு மேல ஒருத்தரால இவ்வளவு அசிங்கமா கேட்க முடியாது. ஆக்கப்படுங்கிற அளவுக்கு கேட்டுட்டாரு. அப்போ அது ஒண்ணும் புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொல்ற மாதிரி எல்லா இதுலயுமே ஜாதி அது வேணவே வேணாம்னு ஒதுங்கி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, இவரே அவர் அசிங்கப்படுத்திக்கிறாரு. அதாவது தெரு நாய்க்கு வெறி நாய்ங்கிறாரு. அதான் உங்களுக்கு தெரியல வெறி நாயின்னு. அப்போ வெறி நாயின்னு ஒத்துக்கிறாங்க மாதிரிதான் சொல்றாரு.
அது ஒதுங்கி இருக்கவங்க இருக்கதான் செய்றாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கதான் செய்றாங்க. அதை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஆனா நல்லா இன்டர்வியூ, சரியான இன்டர்வியூ, எதிர்பார்க்காத இன்டர்வியூ. எல்லாரையும் புடிச்சு இதே மாதிரி இன்டர்வியூ ஆமா, எடுத்தாலே முக்தார் கிட்ட விடுங்க, எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவாரு. ஐயோ நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.